ஹாய்! நான் உங்கள் சுதா சந்தோஷ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, ஆ என் லைஃப்ல மிராக்கிள் 1ம் நடந்துச்சு, மிராக்கிள் 2வும் நடந்துருச்சு. நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ 2த்துக்குமே உள்ள கம்பேரிசன் அப்படின்னா சேம் டிட்டோவா இருக்கு. ஸோ அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்ட்டு தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். என்ன அப்படின்னாக்க, நான் வந்து 2020ல முதல்ல சஷ்டி விரதம் இருந்தேங்க. ஓகேவா? ஸோ 2020ல நவம்பர் மாசம் சஷ்டி விரதம் இருந்தேன். டிசம்பர், ஜான்வரி ஓகேங்களா? ஜான்வரிக்கு அப்புறமா பிப்ரவரி ஜான்வரில நான் லாஸ்டா மென்சஸ் ஆச்சு. பிப்ரவரி 1 மந்த் தான் ஆச்சு. பிப்ரவரி 14 நான் செக் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ என்ன அப்ப நான் ரெகுலர் மென்சஸ் ஓகேவா? அதுக்கு அடுத்து அதே மாதிரி இது வந்து 2023 இதுக்கு அந்த 2020ல சஷ்டி விரதம் இருந்தீங்க இல்லையா? அதோட 21, 22ல அவங்க அப்பா தான் சஷ்டி விரதம் இருந்தாரு. லக்கியோட அப்பா தான் சஷ்டி விரதம் இருந்தாரு. 23 தான் வந்து நானும் ஒரு நாள் சஷ்டி விரதம் இருந்தேன். அவர் 6 நாளுமே விரதம் இருந்தார். ஓகேங்களா? ஸோ 23ல சஷ்டி விரதம் இருந்தேன். அதுக்கப்புறமா முருகரை வேண்டிட்டே வந்தேன். 20 என்ன ஆச்சுன்னாக்க, ஆ நவம்பர் நம்ம சஷ்டி விரதம் இருந்தோம். என் கூட நெறைய பேர் இருந்தீங்க. டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி 11 அன்னைக்கு நான் செக் பண்ணி பார்க்குறேன் தற்செயலா. அகைன் ஐ அம் கெட் பிரெக்னன்ட். ஓகேவா? ஸோ இது வந்து லக்கிய செக் பண்ணுது. இந்த ஸ்லிப்போட போட்டு வச்சுப்பேன். இன்னைக்கும் நான் அந்த வேல் இருக்கு இல்லைங்களா பூஜை ரூம்ல, அந்த வேலுக்கு கீழ தான் நான் எப்பவுமே இந்த இத வச்சுக்குப்பேன். ஏன்னா எவ்ளோ பிரெக்னன்ட் ஆன உடனே நமக்கு வந்து ஒரு விஷயம் இருக்காதுங்க. நடுவுல நெறைய சோதனையெல்லாம் வரும். ஸோ அப்பல்லாமே இது நான் துணையா வேல் பக்கத்துல வச்சுக்குவேன். முருகா இந்த குழந்தைய நீ தான் காப்பாத்தணும். எந்த பிரச்சனையும் இல்லாம அப்படின்ட்டு ஒவ்வொரு வாட்டியும் வேண்டிட்டே இருப்பேன். ஸோ இது வந்து 2021 பிப்ரவரி 14ஆம் தேதி செக் பண்ணது. ஓகேங்களா? அதே மாரி 2024 பிப்ரவரி 11 இதுவும் சண்டே, இதுவும் சண்டே. இதுவும் நைட்டு 10 மணிக்கு, இது நைட்டு 9:30 மணிக்கோ, 9:45க்கும் செக் பண்ணது. ஓகேங்களா? ஸோ இது 2ம் வந்து ஒரே வந்து சண்டே செகண்ட் ஹாஃப்னா பிப்ரவரி 2nd வீக்ல நாங்க செக் பண்ணது. ஓகேங்களா? இதுவும் 2020ல நான் சஷ்டி விரதம் இருந்தேன். இது 2023ல செகண்ட் டைம் சஷ்டி விரதம் இருக்கேன். பிரெக்னன்ட் ஆனேன். இந்த 2 விஷயம் ஒத்து போதா? இன்னொரு விஷயம் என்னன்னாக்க 2020ல 21ல ஜனவரி மாசம் தைப்பூசம் முதல்ல நான் வேல் பூஜை பண்ணேன் தைப்பூசத்துக்கு. ஓகேங்களா? ஸோ அதோட வந்து அதுக்கு அடுத்து தான் நான் பிப்ரவரியில செக் பண்ணேன் பிரெக்னன்ட் ஆனேன். அதே மாதிரி 2023ல தைப்பூசம் அதாவது 2024ல தைப்பூசம் இப்ப போச்சு இல்லைங்களா ஜனவரியில தைப்பூசம். அப்ப நான் திரும்பவும் வேல் பூஜை பண்றேன். தைப்பூசத்துக்கு 2021லயோ 22லயோ நான் பண்ணல. அப்போ வந்து நான் அம்மா வீட்ல தான் இருந்தேன். பாப்பா கூட இருந்தாங்க. குட்டி லக்கின்றதுனால நான் அப்பலாம் பூஜை பண்ணேன். 2022ல 23ல நான் வேல் பூஜை பண்ணவே இல்ல தைப்பூசத்துக்கு. 24ல தான் பூஜை பண்ணேன். திரும்பவும் நான் செகண்ட் டைம் பூஜை தைப்பூசத்துக்கு பண்றேன். செகண்ட் டைம் நான் பிரெக்னன்ட் நேச்சுரலா ஆயிருக்கு. ஓகேவா? பிரெக்னன்சி கணக்கு பிரகாரம் பார்த்தா நான் 3rd பிரெக்னன்சி. ஆனா நேச்சுரலா நின்னது அப்படின்னா செகண்ட் டைம் நான் நேச்சுரலா பிரெக்னன்ட் நின்னது. ஓகேங்களா? ஸோ வந்து இப்ப வந்து இந்த குட்டி பாப்பாக்கு நாங்க வெயிட்டிங்ல இருக்கோம். அது முருகர் வந்து துணையா இருப்பாரு அப்படின்ட்டு. இது 2வது கம்பேரிசன். தைப்பூசம் நான் செகண்ட் டைம் இருக்கேன். அதே மாதிரி செகண்ட் டைம் பிரெக்னன்ட் ஆயிட்டேன். ஓகேங்களா? 3வது விஷயம் அப்படின்னாக்க என்னன்னாக்க, அப்ப வந்து பிப்ரவரி 8 எங்களுடைய ஆனிவர்சரி 6th ஆனிவர்சரி. ஓகேங்களா? இப்போ வந்து பிப்ரவரி 8 9th ஆனிவர்சரி. ஓகேங்களா? ஸோ 6th ஆனிவர்சரி முடிச்சோம். திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வந்துச்சு 2021ல. அப்புறமா வந்து ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 14 ஓகேங்களா? 8ன்னா 9, 10, 11, 12, 13, 14 அப்ப திங்கட்கிழமை வந்துச்சு. ஓகேங்களா? திங்கட்கிழமை வந்துச்சு. இது வந்து 14 அன்னைக்கு வந்து நைட் 10 மணிக்கு அதாவது லவ்வர்ஸ் டே சொல்லுவோம் இல்லையா? லக்கி வந்து செக் பண்ணது பிப்ரவரி 14 லவ்வர்ஸ் டே அன்னைக்கு. ஒரு 10 மணிக்கு மேல ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துச்சு. அதனால நாங்க செக் பண்ணி பார்த்தோம். பிரெக்னன்ட் நேச்சுரலா. ஓகேவா? ஒரு 37 டேஸ் ஆயிட்டு இருந்துச்சு அப்போ. அப்போ வந்து நான் பிரெக்னன்ட் 37 ஆர் 33 டேஸ் அவ்வளவுதான். ஸோ இது வந்து எப்படின்னாக்க எங்களுக்கு வியாழக்கிழமையும் இல்லை வியாழக்கிழமை தான். வியாழக்கிழமை பிப்ரவரி 8 9 10 11 ஞாயிற்றுக்கிழமை. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை எனக்கு அந்த சென்சேஷன் இருந்துச்சு. வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துச்சு. ஸோ நான் செக் பண்ணி பார்த்தேன். திரும்பவும் நான் பிரெக்னன்ட் 2024 ஓகேங்களா? ஸோ 3 விஷயம் ஒத்து போயிடுச்சு. ஆனிவர்சரி முடிஞ்சு 2வது வாரம். அது ஃபர்ஸ்ட் வந்து கந்தசஷ்டி மகா கந்தசஷ்டி ஃபர்ஸ்ட் டைம் இருந்தேன். இது செகண்ட் டைம் இருக்கேன். தைப்பூசம் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தேன். இது செகண்ட் டைம் இருக்கேன். ஆனிவர்சரி 6th ஆனிவர்சரி முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்து வர சண்டே செக் பண்ணேன். இது 9th ஆனிவர்சரி ஆச்சு. அதுக்கு அடுத்து வர சண்டே செக் பண்ணேன். 2மே பிரெக்னன்ட். ஓகேங்களா? இன்னொன்னு என்னோட சிஸ்டர் என் நாத்தனார் வீட்டுக்கு அப்போ வந்து 2021ல
அடுத்த நாள் அவங்க வீட்ல ஏதோ விசேஷம் கிளம்பி போகணும். அந்த ரீசனுக்காக செக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. அதனால செக் பண்ணிட்டு டிராவல் பண்ணலாம். 33 டேஸ் ஆயிடுச்சு அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன். பிரெக்னென்ட்டா இருந்தேன். திரும்பவும் ஒரு கனெக்ஷன் என்ன அப்படின்னா, இந்த வாட்டி பிப்ரவரி 11 அந்த சண்டே அன்னைக்கு வந்து நான் காலையிலேயே அவங்க வீட்டுக்கு போயிட்டு, நைட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் லைட்டா இருக்கே, செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அதே சிஸ்டர் இன் லா வீட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு நான் பிரெக்னென்ட்டா இருக்கேன். அன்னைக்கு போகணும்னு செக் பண்ணேன். இன்னைக்கு போயிட்டு வந்து செக் பண்ணேன். ஓகேங்களா? இன்னொரு 5வது விஷயம் என்ன ஒத்து போகுது அப்படின்னா, என்னுடைய மாமா பொண்ணு ஒருத்தி இருக்கா. ஓகேவா? அப்போ 2021ல அவ பிரெக்னென்ட்டா இருந்தா. நானும் அவளும் ஒரு 3, 4 மாசம் தொடர்ந்து ஒரே நாள்ல வந்து மென்சஸ் ஆயிட்டே வருவோம். அவ ஃபோன் பண்ணி, "அக்கா." அவ என்ன விட ரொம்ப 10 வருஷம் சின்ன பொண்ணு. பட் சீக்கிரமா அவளுக்கு கல்யாணம் ஆச்சு. எனக்கு ரொம்ப லேட்டா கல்யாணம் ஆச்சு. எனக்கு 25 ஆச்சு. அவளுக்கு ஒரு 19, 20ல ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அவளுக்கு ஒரு 1 இயர், 1 1/2 இயர் கம்ப்ளீட் ஆச்சு. "அக்கா, இப்போ நானும் தலை குத்தினேன்." "அம்மாண்டி நானும் தலை ஊத்திக்கிட்டேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 மாசம் ஒண்ணா தலை குத்திட்டே வந்தோம். திடீர்னு ஒரு நாள் அவ கால் பண்ணி, "அக்கா, இது மாரி நான் வந்து பிரெக்னென்ட்டா இருக்கேன்க்கா. செக் பண்ணி பார்த்தேன்." அப்படின்னா. அதே அன்னைக்கு நானும் சொல்றேன், "ஏய் நானும் செக் பண்ணி பார்த்தேன்டி. நானும் பிரெக்னென்ட்டா இருக்கேன்டி" அப்படின்ட்டு. ஆனா அவ ஃபோன்ல பேசவே வருவா, "அக்கா நம்ம 2 பேரும் ஒண்ணா தான் இருக்கோம். நீ கவலைப்படவே படாத. உனக்கு ஒரு குழந்தை வரும்." அதுவும் என் பாட்டி பேசுற மாரி பேசுவா. என் பாட்டிய நான் ரொம்ப மிஸ் பண்றேன். பட் அடிக்கடிக்கு நான் நித்யாவ என் பாட்டியா யோசிப்பேன். ஏன்னா எனக்கு எல்லாமே பாசிட்டிவா குடுப்பா. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி என் பாட்டி மாரி அவ சொல்லுவா, "உனக்கு நல்லது நடக்கும்க்கா. நீ கவலையே படாதக்கா. நீயும் நானும் ஒரே டைம்ல பாரு குழந்தை பெத்துக்கிறோம்" அப்படின்ட்டு. ஸோ அந்த மாரி எனக்கு முன்னாடியே டெலிவரி ஆயிடுச்சு. அவளுக்கு கொஞ்சம் ஏன்னா நான் சி செக்ஷன் பண்ணோம். அவளுக்கும் சி செக்ஷன் தான். பட் அவளுக்கு நாள் முடிஞ்ச பிறகு சி செக்ஷன் பண்ணாங்க. எனக்கு 1 மாசம் முன்னாடியே பண்ணிட்டாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு. இப்ப 2nd பாப்பாக்கு எப்படி ஒத்து போகுதுன்னாக்க, எனக்கு இர்ரெகுலரு. அதனால நான் அவகிட்ட அவ்ளோ கேட்டுக்க மாட்டேன். ஏன்னா நான் மந்த்லி மந்த்லி ஊத்தினா தானே. பட் ஆனா அவ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5, 6 மாசத்துக்கு முன்னாடியே பிரெக்னன்ட் ஆயிட்டா. நான் கூட ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. நானு முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அது சரியாயிடுச்சு அவளுக்கு குழந்தைக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அவ பிரெக்னன்ட்டா இருக்கா. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 6, 7 மாசம் கம்ப்ளீட்டட் ஆகப்போகுது. நான் இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கேன். ஆ சேம் அவளுக்கும் எனக்கும் இந்த விஷயம். அவ பிரெக்னன்ட் ஆனா, நானும் பிரெக்னன்ட் ஆகுறேன் செகண்ட் டைம். அவளும் செகண்ட் டைம் பிரெக்னன்ட் ஆகுறா. நானும் செகண்ட் டைம் நேச்சுரலா பிரெக்னன்ட் ஆகுறேன். லைஃப்ல இந்த ஒரு விஷயம் 6வது விஷயமா ஒத்து போகுது. ஆ இன்னொன்னு அப்படின்னாக்க முருகர். நான் முருகர நம்பினேன். அவர்கிட்ட நான் குழந்தை வேணும்னு இப்ப நான் கேட்கல. அப்பல்லாம் கேட்டு, கேட்டு, கேட்டு சாமி கும்பிடும்போது நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம குழந்தை நல்லா இருக்கணும்னு கேட்க வராது. நம்ம 6 வருஷமா வேண்டுறது. கடவுளே குழந்தை குடு அப்படின்னு தான் நம்ம கேட்போம். அப்படிதான் ஒரு சில கோயில்ல நான் தப்பி கேட்பேன். அந்த மாரி இருந்து இப்போ நடந்திருக்கு. முருகர நம்புங்க. நல்லது நடக்கும். இன்னொன்னு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சொன்னேன். எனக்கு ஒரு 6 மாசம் ரெகுலர் கான்டாக்ட்ல இருந்தோம். 6 6 மாசம் நான் ரெகுலரா மென்சஸ் ஆயிட்டு இருந்தேன். ஒரு 2, 3 மாசம் ரெகுலர் கான்டாக்ட்ல இருந்தோம். எங்களுக்கு நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொன்னேன். அதே மாரி இந்த வாட்டி என்னன்னாக்க, நாங்க ரெகுலர் கான்டாக்ட்ல இல்ல 1. இன்னொன்னு எங்களுக்கு ரெகுலர் மென்சஸ் கிடையாது. அதாவது 3 மந்த் ஒன்ஸ் தான் நாங்க வந்து தலைக்கு ஊத்திப்பேன். அது வந்து நான் கவுண்டிங்லயே வச்சுக்க மாட்டேன். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு தான் இர்ரெகுலர் ஆச்சு. நமக்கு தான் தைராய்டு இருக்கு. எல்லாமே அன்பேலன்ஸா இருக்கு. நம்ம கரெக்ட் டைம் ஃபுட் எடுத்துக்கிறது இல்ல. அது மாரி நெறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால, டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தாலும் அவங்க வெயிட்ட குறைன்னுவாங்க. குறைக்க முடிஞ்சா தானே அப்படின்னு நெனச்சுக்கிட்டு ஓட்டிட்டே வந்துட்டேன். பட் இப்போ வந்து முருகர் வந்து என்ன பண்ணாருன்னா, "உனக்கு இது தேவை" அப்படின்னு குடுத்துருக்காரு. இதுதான் என் லைஃப்ல லக்கிக்கும், இந்த பாப்பாக்கும் உள்ள கம்பேரிசன். என்னன்னா, எல்லாமே ஒத்து ஒரே மாரி போகுது. சஷ்டி விரதம் இருந்தேன், தைப்பூசம் இருந்தேன், முருகர வேண்டிட்டே இருந்தேன். என் வாழ்க்கைக்கு என்ன வேணும்ன்றத முருகர் குடுத்தாரு. நீங்களும் நம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பா ஒரு நல்லது நடக்குங்க. ஓகேங்களா? இதுதான் என்னுடைய பிரெக்னன்சி ஸ்டோரியோட 2nd வீடியோ. அடுத்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்ட வீடியோஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா சொல்லிக்கிட்டே வரேன். இந்த வீடியோவ இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு தேங்க் யூ. பாய் பாய்.